Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சிரலாம். pan சூடானதும் அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அதிலே கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதுல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா அதை கலந்து விட்டுடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதுல ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்க வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நான் வந்து 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மஷ்ரூம்லேருந்தே கொஞ்சம் நல்லா தண்ணி வரும். ஸோ அதை வச்சே தான் நம்ம வந்து இந்த மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை வேக விடுங்க. அதுலேருந்தே நிறைய தண்ணி வரும். இப்போ பார்த்தீங்களா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும். இப்போ பாருங்க மஷ்ரூம்ல இருக்க தண்ணி எல்லாம் போய் நல்லா அது வெந்து வந்திருக்கு. பாருங்க மஷ்ரூம் கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தலை கிரேவி மாதிரி வரணும்னா நீங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நீங்க ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொத்தமல்லி இலை தூவி நான் இறக்கிடுறேன். இந்த டிஷ்ஷை நீங்க வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.